வெல்கம் டு தெரிந்துகொள் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஏஐ அசிஸ்டன்ட். ஓகே, ஏஐ அசிஸ்டன்ட்னா என்ன? காமனாக நிறைய பேருக்கு வந்து ஒரு பிஎன் ஒருத்தர் இருப்பாங்க. அதாவது நம்ம ஒர்க்கை எதாவது நம்ம பார்ட்னர் யாருன்னா சரி, ஏதோ ஒரு நம்ம ஒர்க்கை என்னென்ன பண்ணணும், அது ஒரு ஷெடியூலோ ஒரு அப்பாயின்மெண்ட்டோ எல்லாமே ஒருத்தவங்க வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்க நம்ம பிஏ மாதிரி இருப்பாங்க. அதே பிஏ ஒரு விர்ச்சுவலாக ஒரு ஏஐ ஒரு சயின்டிஸ்ட், உங்களுக்கு பிஏ மாதிரி இருந்தால் சயின்டிஸ்ட் எல்லாமே ஒரு சூப்பர் ஸ்டார் மாதிரி ஒரு பெரிய ஆள், எல்லா விஷயமும் தெரியும் அந்த ஆள். அந்த மாதிரி ஒரு ஏஐ உங்க கூட இருந்தால் எப்படி இருக்கும்? ஓகே, இந்த ஏஐ அசிஸ்டன்டோட ப்ராசஸ் எப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். நம்ம ஒரு வெயிட் லாஸ் ஒரு 10 கிலோ குறைக்கணும் ஒரு எய்மில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ஒரு மாதம் குறைக்கணும் ஒரு 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 எய்ம் வச்சாச்சு. இதை வந்து நம்ம ஒரு ஏஐட்ட கொடுத்துறோம். ஸோ அந்த ஏஐ என்ன பண்ணும், நம்மளுக்கு வந்து டெய்லி என்னென்ன சாப்பிட்ணும், டெய்லி எவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணணும், என்னென்ன பண்ணால் நம்ம வெயிட் லாஸ் ஆகும்னு சொல்லிட்டு நம்மளை காலையில் ஒரு மார்னிங்கில் என்ன பண்ணணும், ஒரு இந்த ஒர்க் அவுட் பண்ணணும், மார்னிங்லேயே இந்த ஃபுட் எடுக்கணும், ஆஃப்டர்நூன் ஈவினிங் என்னென்ன நேரத்தில் என்னென்ன தண்ணி குடிக்கணும், உங்களை அப்படியே வாட்ச் பண்ணி உங்களை சொல்லிட்டே இருக்கும். நீங்கள் சாப்பிட்ற ஃபோட்டோ எடுத்து அனுப்ப சொல்லணும். இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராசஸ் இருக்குது. ஸோ இதை அந்த அசிஸ்டன்ட் உங்களை அப்படியே உங்களை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கும். நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக மானிட்டரிங் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஃபாலோ பண்ணும். ஸோ இதனால் நம்ம கரெக்டாக வந்து அந்த ஒரு மாதம் கண்டிப்பாக வந்து வெயிட் லாஸ் பண்ணிடுவோம். என்னென்னா நம்ம யாரோ ஒருத்தவங்க பின்னாடி குச்சி வெட்டுறது தான் ஆல்ரெடி சொன்ன கான்செப்ட் தான். அது நம்ம பண்ண ரிமைண்ட் பண்ண நம்ம அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுவோம். ஸோ இது வந்து நம்ம கூடவே இருந்துட்டு நம்மளுக்கு ஒரு தோழனும் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பிஏ மாதிரி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுதான் இதோட மெயின் ப்ராசஸ். ஓகே, ஏஐ அசிஸ்டன்ட் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து ரிமைண்டர், நம்மளுக்கு வந்து பெருசாக நம்மளுக்கு பெரிய பிரச்சனை அதுதான். ஏதாவது ஒரு விஷயம் நினைப்போம், மறந்துடுவோம், ஏதாவது ஒரு வேற ஒரு ஒர்க்கில் வந்து டைவெர்ட் ஆயிரும். ஸோ இது வந்து அப்பப்போ என்னென்ன ஒர்க் பண்ணணும் அப்பப்போ ரிமைண்டர் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து பெரிய பெனிஃபிட். அடுத்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன். அதாவது நம்ம வந்து மெயில் ஆட்டோமேட்டட் ரிப்பீட்டட் மெயில் ஒரு சிலதாக இருக்கும். ஏதாவது ஒரு ரிப்பீட்டட் கம்யூனிகேஷன் யார்ட்ட பண்ணுறதுலாம் இருக்கும், அதுவே பண்ணிடும். சின்ன சாட் பட் மாதிரி அதுவாக யார்கிட்ட என்னென்ன பண்ணணுமோ அதுவே மேக்ஸிமம் எல்லா ஒர்க்கும் முடிச்சிடும். அடுத்து பார்த்தா என்வரன்மெண்ட் டிசிஷன் மேக்கிங். அதாவது உங்கள் ஒரு லைஃப்பில் நம்ம எங்கிட்ட ஒரு இடத்துல ஒரு ப்ராப்ளம்ஸ் வருது, அப்பப்போ நிறைய வரும். அந்த ப்ராப்ளம்ஸில் 2 டைப் ஆஃப் முடிவு இருக்கணும். ஒன்று அந்த பக்கம் போகணும், இந்த பக்கம் போகணும். ஸோ அது ஃபேஸிங் இருக்கும், கன்ஃபியூஷன் ஏற்பட்டது வரும். ஸோ இந்த இடத்துல வந்து என்ன பண்ணணும்னா ஒரு டிசிஷன் மேக்கிங் ஹெல்ப் பண்ணும். இது எடுத்துனா உனக்கு இந்த பெனிஃபிட் உண்டு, இந்த லாஸ் உண்டு, இந்த டிசிஷன் எடுத்துனா இது பெனிஃபிட் உண்டு, இது லாஸ் உண்டு. ஸோ இது வந்து நம்மளுக்கு நிறைய விஷயம் சொல்கிறப்ப நம்மளுக்கு வந்து டிசிஷன் மேக்கிங் இருக்கிறது பெரிய லெவலுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபைனலாக பார்த்தா டாஸ்க் அலோகேஷன். டெய்லி நம்ம என்னென்ன ஒர்க் இருக்குன்னு ஏற்பட்ட டாஸ்க் இருக்கும். ஸோ டாஸ்க்கு அலோகேஷன் பண்ணி கொடுக்கும். அதுவும் கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணி அதுவும் மேனேஜ்மெண்ட் பண்ணிடும். ஸோ இதுதான் ஏஐ அசிஸ்டன்ட். ஃபைனலாக ஒரே விஷயம் சொல்கிறேன் என்னென்னா, நம்ம அயன்மேன் படத்தில் வர மாதிரி ஜாவர்ஸ் ஒரு ஃப்ரைடே மாதிரி தான் அந்த படத்தில் வரும். நம்ம எந்தெந்த இடத்துல என்னென்ன முடிவு எடுக்கணும், ஏற்பட்ட இது பண்ணுன்னா அதை பண்ணிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஜஸ்ட் ஒரு வாய்ஸ் இதுதான் அது. இன்னும் ரியல் டைமில் ஒரு சின்ன ஏஐஸ் வந்திருக்கு. அது என்னென்னு பார்க்கலாம். அது என்னென்னா கூகுள் அசிஸ்டன்ட், அலெக்ஸா, ஆப்பிள் சிரி, இவங்க 3 தான் பெரிய ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக எல்லாருமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் ஆனால் அது வந்து நம்ம அந்தளவுக்கு எஃபர்ட் போட்டு யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ அது கூட கம்யூனிகேஷன் பண்ணி நம்ம இன்னும் அது எஃபர்ட்டாக ப்ரீமியமாக யூஸ் பண்ணோன்னா நம்ம லைஃப் வந்து ஏகப்பட்ட ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அயன்மேனுக்கு ஒரு ஜாபர்ஸ் ஃப்ரைடே இருக்கிற மாதிரி நமக்கு வந்து ஏற்பட்ட கம்பெனியை வந்து 3 கம்பெனி நம்ம ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணணும். எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பாருங்கள். ஓகே, இந்த மாதிரி வித்தியாசமான நியூஸை தெரிஞ்சுக்கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.